வெல்கம் டு நல்ல குயின் வ்ளாக்ஸ். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 3 முட்டை போதும். ஹோட்டல் ஸ்டைலில் கிரேவி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு மல்லியிலையும் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுட்டு ஆயில் போட்டுக்கோங்க. கடுகு தளிச்சிக்கோங்க. கூடவே கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூடு பேஸ்ட்டு போட்டு அதே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வந்து வத்தல் பொடி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச கறிவேப்பிலை மட்டன் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் போட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணதுக்கப்புறமேல்ட்டு உள்ளே வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. 3 முட்டை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு மேலே வந்து நல்லா பெப்பர் தூள் தூக்கிக்கோங்க. தூவிட்டு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. முட்டை நல்லா வெந்து ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.